ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இந்த வீடியோவில் ஒன் ஃபுல் செட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீசெண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி ஒன் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், அப்கமிங் சிபிடி 2, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1 அண்ட் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் விச் இயர் டிட் பக்ஷி ஜகபந்து லீட் த பைக்கா ரெபிலியன் டு ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ பாலிசின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1817. இது எங்கே வச்சு நடந்தது அப்படின்னா ஒடிசாவில் வச்சு நடந்தது. பொதுவாகவே ரயில்வேல இந்த ரெபிலியன் ரிலேட்டடாக நிறைய கேட்பாங்க. முண்டா ரெபிலியன், கொல் ரெபிலியன், இது எப்போ இயர் அண்டு யார் இதில் இருந்தால், அப்புறம் எந்த ஏரியா, ஜார்க்கண்ட் அப்புறம் ஒடிசா இந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட்ஸ்லாம் வரும், அது பார்த்துக்கோங்க. இந்த பைக்கா ரெபிலியன் வந்து ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ பாலிசிக்கு மட்டும் இல்லாமல் யாருக்கு அகைன்ஸ்டாக பண்ணாங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்களுக்கு எதிர்த்து பண்ணாங்க. நம்ம இந்தியா சார்பாக இதை மதிக்கிறதுக்காக மோடி என்ன பண்ணார் அப்படின்னா 24th December 2018 மோடி வந்து ரிலீஸ்ட் ஸ்டாம்ப் அண்டு காயின். இந்த பைக்கா ரெபிலியனுக்காக இந்த விஷயத்தை மோடி செஞ்சார். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது. அதிலிருந்து தான் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா அஸ் ரிப்போர்ட்டட் இன் 6th ஆனுவல் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்வே கண்டக்டட் பை லேபர் பியூரோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5.4%. இது எதெல்லாம் சேர்த்து பார்த்தாங்க அப்படின்னா ரூரல் ப்ளஸ் அர்பன் சேர்த்து பார்க்குறச்சில் இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருக்கு. ரூரல் மட்டும் தனியாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5.2%. அர்பன் மட்டும் தனியாக எடுத்தோம்னா 6.1%. நம்ம இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அதுபோக அர்பன் அண்டு ரூரல் இந்த கேட்டகரி வச்சு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா எதில் அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் இன் அர்பன், இதில் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையாக இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.2% இருக்காங்க. சரி, கேட்டகரி வைஸ் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கேட்டகரியில் மட்டும் தனியாக எடுத்து ஓவரால் பார்த்தா எதில் அதிகமாக இருக்காங்கன்னா ஓபிசியில் தான். எவ்வளோன்னா 5.5%. ஏஜ் குரூப்னா 18 24 இந்த ஏஜில் தான் அதிகமாக இருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 20.8% இருக்காங்க. அடுத்து, who among the following assumed charge of the Comptroller General of India in November 2024ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கே சஞ்சய் மூர்த்தி. இவர் என்னைக்கு பதவி ஏற்றார் எக்ஸாக்டான்னு பார்த்தோம்னா 21st November 2024 பதவி ஏற்றார். எத்தனாவது சிஏஜி அப்படின்னா 15th காம்ப்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அப்போது இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 14th இருந்தவர் யார் அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு. அப்புறம் இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் சிஏஜிக்கு ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா 148 151 வரைக்குமே இதை பற்றி தான் சொல்லுது. சிஏஜி அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா பிரசிடெண்ட், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காமன்லி யூஸ்ட் ஆன் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி விண்டோஸ் 10. மிச்ச ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேக் ஓஎஸ், லினக்ஸ், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் வரும். அப்போது மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அடாப் ஃபோட்டோஷாப் இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். கூகுள் குரோம்ன்றது
வெப் ப்ரௌசர். இது மட்டும் இல்லை, மொசில்லா, ஒப்பேரா, இது எல்லாமே நம்மளுக்கு வெப் ப்ரௌசர் கேட்டகரியில் வந்துடும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ப்ரோக்ராம் control the execution of application programs. இது கண்ட்ரோல் பண்ணுன்றது ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சாஃப்ட்வேரு that performs main function and handling input, output and peripheral devices. அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு, the 24 degree latitude passes closest to இந்தியாஸ் விச் ஸ்டேட் கேபிட்டல்னு கேட்டிருக்காங்க. எந்த கேபிட்டலை பாஸ் பண்ணி போகுது 24 degree latitudeனு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 24 degree latitude எத்தனை ஸ்டேட்டை கிராஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஸ்டேட்ஸ். என்னெல்லாம்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். அதை வச்சு பார்த்தோம்னா பீகாரோட கேபிட்டல் தான் பாட்னா, இது வராது. அப்புறம் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இது ரெண்டுலேயும் பாஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் வச்சுக்கலாம். அசாமில் வராது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஒன்று ஆன்சராக இருக்க போது. நீங்கள் மேப்பில் இந்த 24 degree latitude பார்த்தீங்கன்னாலே தெரியும். மத்திய பிரதேஷில் ஃபுல்லாக கட் ஆகி சென்டரில் இந்த 24 degree latitude பாஸ் ஆகும். அதை வச்சு ஆன்சர் ஆப்ஷன் பி போபாலை கிளிக் பண்ணிடலாம். மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபாலில் தான் இந்த 24 degree latitude பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, விச் அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பாடி மேனேஜஸ் ஸ்மால் டவுன்ஸ் வித் லிமிட்டட் முனிசிபல் ஃபங்க்ஷன் லைக் ஸ்ட்ரீட் லைட்னிங், ட்ரைனேஜ், இதெல்லாம் எது அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி டவுன் ஏரியா கமிட்டி. இவங்க தான் அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் உள்ள மற்ற எல்லா விஷயங்களையுமே கவனிச்சுக்கிறது. முனிசிபல் கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்பன் ஏரியாஸ், இதுதான் உங்கள் மெயின் ஃபோக்கஸு. சிட்டி ரெசிடென்ஸ் இதெல்லாமே முனிசிபல் கார்பரேஷன் கவனிச்சுக்கிடுவாங்க. போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது இது ஒரு தன்னிச்சையான பாடி, இண்டிபெண்ட் ஸ்டாச்சுவேட்டரி பாடி. அப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி அப்படின்றது இது எதுக்காக நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இன் அர்பன் ஏரியாஸ். அவ்வளோதான். அடுத்து, இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் 2022 வாட் ரேங்க் டெட் இந்தியா அச்சீவ் அமாங் 193 கண்ட்ரிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 108th ரேங்க் அமாங் 193 கண்ட்ரிஸ் இந்தியா வாங்கினாங்க. இதில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் இதை யார் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க ரிலீஸ் பண்ணுறது. இதில் ஃபஸ்ட் ரேங்க் யாருன்னா டென்மார்க். இப்போ 2025 எடுத்துக்கிட்டால் இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை ரிலீஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா இந்தியா ரேங்க் வந்து 131 அமாங் 148 கண்ட்ரிஸு. இதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்லாண்ட். 16வது தடவையாக 16th கன்சிக்யூட்டிவ் டைமாக ஐஸ்லாண்ட் ஃபஸ்ட்டு வராங்க இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில். நெக்ஸ்ட்டு, விச் ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனல் இஷ்யூ இன் எ பிளான்ட் ரூட் வுட் ஹிண்டர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பட் நாட் சிக்னிஃபிகன்ட்லி இம்பேக்ட் வாட்டர் அப்சர்ப்ஷன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன இஷ்யூ, இதனால் நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் தடைப்படுது, ஆனால் வாட்டர் அப்சர்ப்ஷனில் பாதிப்பு ஏற்படாது அந்தளவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதனால் வரும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி டிஸ்ரப்டட் ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ் ஆன் ஏரியல் ஆர்கன்ஸ்
வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸ்ட்ரா வேர்டிங்ஸ் போட்டு குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ட்டில் எதில் நடக்கும்? லீஃபில் நடக்கும். லீஃபில் என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ஸு. அப்போது இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு தேவை என்ன? ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது நம்ம பார்த்துருப்போம். ஸ்டொமேட்டாவில் தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும்னு. அந்த ஸ்டொமேட்டா சரியில்லை அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்சு ரெஸ்பிரேஷன் எல்லாம் எப்படி நடக்கும்? ஃபோட்டோசிந்தசிஸில் தான் ரெஸ்பிரேஷனே நடக்குது. அதில் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்சு நடக்க போகிற விஷயம். இப்போ அந்த ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்துட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்சை தடைப்படுதுன்னு பார்த்தாலே அழகாக ஆன்சர் ஆப்ஷன் பின்னு போட்டுடலாம். இதில் புதுசாக டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எபிப்ளமா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ரூட் செல். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஹெல்ப்ஸ் இன் வாட்டர் அப்சார்ப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சுபரின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சுபரின் எது அப்படின்னா இது வந்து ஒரு ஹைட்ரோஃபோபிக் மெட்டீரியல் ஆர் எலமெண்ட்டு. ஹைட்ரோஃபோபிக் எலமெண்ட்டு. இது வந்து வாட்டர் அண்டு நியூட்ரியன்ட். இதை வாஸ்குலார் சிஸ்டம் ஆஃப் ரூட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் இதை வச்சு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு இந்த ஸ்டொமேட்டா வச்சு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இதை கனெக்ட் பண்ணி இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வரும். பர்னிங் ஆஃப் ஃபுட்டு. ஏன்னா இது மூலியமாக தான் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. வுட்டை எரிக்கிறதுனால என்னெல்லாம் கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும், ஆஷ் கிடைக்கும், வாட்டர் வேப்பர். ஸோ இந்த மாதிரி நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனாலே அது கெமிக்கல் சேஞ்சு. இப்போ ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன அப்படின்னா alters or change in form or appearance. இந்த மாதிரி இருந்தாலே அது ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு நம்ம பாயிலிங் வாட்டர் எடுத்துக்கலாம், மெல்ட்டிங் ஐஸ் பார்த்துக்குவோம். இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் சேஞ்சில் தான் வரும். ஏன்னா அதில் புதுசாக எதுவுமே ஃபார்ம் ஆக போகிறதில்ல. அந்த இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா H2O என்ன ஆகுது? பாயிலிங் ஆஃப் வாட்டர் பண்ணுறப்ப லிக்யூட்லேருந்து கேஸாக கன்வெர்ட் ஆகுது. மெல்ட்டிங் ஆஃப் ஐஸுன்றது சாலிடிலேருந்து லிக்யூடாக மாறப்போகுது. ஜஸ்ட் அதோட அப்பியரன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர நியூ காம்போசிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகலை. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஃபிசிக்கல் சேஞ்சில் வரும். கட்டிங் ஆஃப் பேப்பர்ன்றது எதுலேயுமே வராது. நெக்ஸ்ட்டு when navigating through options in a dialog box or menu using the keyboard, which is the primary function of the tab keyன்னு கேட்டிருக்காங்க. இந்த டேப் கீயோட ஃபங்க்ஷன் கீபோர்டில் என்ன டயலாக் பாக்ஸ் மெனு இருக்கிற இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஏன்னா டு மூவ் த ஃபோக்கஸ் டு த நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன் ஆர் கண்ட்ரோல். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பே பார்த்துருப்பீங்க. ஒரு அப்ளிகேஷனில் இப்போ வந்து நம்மளுக்கு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அடுத்து ஏஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு மவுஸை கொண்டு போய் வைக்கணும்னு தேவையே இல்லை. நீங்கள் அதில் டேபு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் அதுவாகவே ஃப்ளோ ஆகும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சீக்வன்ஷியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் த ஃபோக்கஸ் ஆஃப் கர்சர் டு ரைட், அதுக்குமே வந்து நம்ம அந்த டேப் கீயை யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஆன்சரு. டு மூவ் த ஃபோக்கஸ் டு த நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன் ஆர் கண்ட்ரோல். அடுத்து வாட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த சங்கம் ஆந்தாலஜிஸ் புறநானூறு அண்டு பதிற்று 10 ஃப்ரம் 8 தொகை கலெக்ஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹீரோயிசம் அண்டு ப்ரைசஸ் ஆஃப் கிங்ஸ் அண்டு டீட்ஸ். புறநானூறு அப்படின்றது பேர்லேயே இருக்குது. 400 போயம்ஸ் இருக்கும். இதில் எல்லாமே எதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வார்ஸ் அண்டு ஹீரோயிசம், அதுதான் ஹீரோயிக் ஆஃப் கிங்ஸ், அதை பற்றி கொடுத்துருக்கிறது தான் புறநானூறு. பதிற்று 10 இதில் என்ன இருக்கும்னா அதில் நேமில் உள்ளதே தான் 10 செட் ஆஃப் 10 போயம்ஸ் இருக்கும். இதில் சேரா கிங்ஸோட
ஹீரோயிசம் அண்டு வார்ஸ் ரிலேட்டட் பற்றி கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் ஹீரோயிசம் அண்டு ப்ரைசஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் டீட்ஸ். நெக்ஸ்ட்டு, இன் சவுத் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டெப்டு ஆர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் பில்ட் அபோவ் த சாங்டம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி விமானா. இதுதான் என்ன சொல்லுவோம்னா ஸ்டெப்டு ஆர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அப்போ ஜகாட்டி அப்படின்னா என்னது அப்படின்னா இது வந்து ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் ஆர் டெரேஸ்னு சொல்லலாம். இது ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ், அதாவது என்டையர் பேஸுக்குமே மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இந்த ஃபவுண்டேஷன் பேஸாக இது செயல்படுது. நெக்ஸ்ட்டு மண்டபா அப்படின்றது மண்டபம், அதை தான் வந்து மண்டபான்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, பில்லர்டு ஹால், நம்ம மண்டபத்தில் உள்ள மாதிரி தான் பில்லர்டு ஹாலாக இருக்கும். ஆர் இது என்ன சொல்லுவாங்கன்னா பெவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மண்டபான்றது எதில் ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா டெம்பிள் என்ட்ரன்ஸ்லேருந்து டு மெயின் ஷ்ரீன், அதாவது சாமி கும்பிட்ற இடத்துலேருந்து டெம்பிள் என்ட்ரன்ஸ், இது ரெண்டுக்குமே நடுவில் இடப்பட்ட இடத்துல பில்லரால் கட்டப்பட்டிருக்கும்ல, அதை தான் நம்ம மண்டபான்னு இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்து ஆதிஸ்தனா, இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பேஸ்மெண்ட், என்டையர் பிலோ பேஸ்மெண்ட் ஆஃப் த டெம்பிள் ஆர்கிடெக்சர் தான் ஆதிஸ்தனா. அடுத்து த டேர்ம் புக்தி இன் போஸ்ட் குப்தா பாலிட்டி ரெஃபர் டு. புக்தின்றது போஸ்ட் குப்தா பீரியடில் எதை குறிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி ப்ரொவின்ஸ். அப்போது புக்தின்றது ப்ரொவின்ஸ்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பார், ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் புக்தி. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புக்திக்கு உப்பரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் புக்கி. நெக்ஸ்ட்டு இதை டிஸ்ட்ரிக்டாகவும் பிரிச்சிருப்பாங்க, சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் என்ன போஸ்ட் குப்தா பீரியடில் அப்படின்னா விஷயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஆஃபீஸர் இன்சார்ஜ் பேர் என்ன அப்படின்னா விஷயபதீஸ். அடுத்து ஃப்ரம் விச் ஸ்டேட் டு விச் ஸ்டேட் டு ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் ஆஃப் இந்தியா எக்ஸ்டென்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்காலில், நார்த்தில் வெஸ்ட் பெங்காலிலேருந்து சவுத்தில் தமிழ்நாடு வரைக்குமே இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன். இப்போ வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் ஒன்று இருக்கும், அது எதுலேருந்து எது வரைக்கும் குறிப்பிடுவாங்க அப்படின்னா குஜராத் இன் நார்த்து டு கேரளா, அது வரைக்குமே நம்மளுக்கு வெஸ்ட் கோஸ்டல் பிளைன். இப்போ நார்த்தன் பிளைன் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா பஞ்சாப் அண்டு ஹரியானா இன் வெஸ்ட், அதிலிருந்து டு அசாம் இன் ஈஸ்ட், அது வரைக்குமே நார்த்தன் பிளைன். நார்த்தன் பிளைன் மொத்த லென்த்து 2400 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் கோஸ்டல் பிளைனுக்கு 1500 கிலோமீட்டரு. ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் இதுக்கு பார்த்தோம்னா 1700 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. டோட்டல் லென்த் ஆஃப் கோஸ்ட் லைன், கோஸ்ட் லைனோட டோட்டல் லென்த்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7516.6 கிலோமீட்டர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்போனன்ட்ஸ் இஸ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கிராஃபிக் கார்டு தான். இது என்னென்னா ஹை ரெசல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ணி, ஹை ரெசல்யூஷன் அண்ட் ரேம் ப்ரொடியூஸ் பண்ணோம், கேமிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் கிராஃபிக் கார்டு. இந்த அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட், ரிஜிஸ்டர், இது எல்லாமே சிபியூவில் வரக்கூடியது. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், இது எல்லாமே அர்த்தமெட்டிக்கோட ஃபங்க்ஷனு. லாஜிக்கல் யூனிட்டுன்றது நம்மளுக்கு தெரியும், அண்டு ஆர் இந்த கேட் எல்லாமே ஒர்க் பண்ண வைக்கிறது இந்த லாஜிக் யூனிட்டில் வந்துடும். சிம்பிளாக சொல்லப்போனால் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், அது எல்லாமே அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டில் வந்துடுறது. கண்ட்ரோல் யூனிட்
நேம்லேயே இருக்கிறது தான். கண்ட்ரோல்ஸ் அண்டு கோஆர்டினேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஒர்க் வித் CPU. ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்மால் ஹை ஸ்பீடு மெமரி லொகேஷன் used to store data. நெக்ஸ்ட்டு, which of the following Indian states does not have a coastline கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். இங்கே ஃபுல்லாகவே டெசர்ட் தான், ஸோ இது வராது. குஜராத் நம்மளுக்கு தெரிஞ்சது, இதுதான் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் கொண்டது. எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்கலாம். எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1600 கிலோமீட்டர் அப்ராக்ஸ் கோஸ்ட் லைன் கொண்டது. ஆந்திரா, ஒடிசா எல்லாமே கோஸ்ட் லைன் உள்ளது தான். டோட்டல் லென்த் ஆஃப் கோஸ்ட் லைன் ஏற்கனவே பார்த்தது தான், 7516.6 கிலோமீட்டர். ஸ்மாலஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல, லாங்கஸ்ட் ஒன்று இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட் கோஸ்ட் லைன் எதுன்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி, அதான் புதுச்சேரி. எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒன்லி 45 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மேப் இருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கலாம், கோஸ்ட் லைன் சம்மந்தப்பட்டது. இதுவுமே பார்த்தீங்கன்னா டெசர்ட் வச்சு இதுன்னு போட்டுடலாம். அப்புறம் எங்கெங்கெல்லாம் பார்டர்ஸில் ஸ்டேட் வருது, நியர் பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி அப்படின்னு எடுத்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மேப் வச்சு படிக்க சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, இன் February 2025 Muthoot Finance has received a RBI approval to open how many new branches across India, strengthening its presence in gold loan market? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 115. அத்தனை பிரான்ச் அக்ராஸ் இந்தியா ஓப்பன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆர்பிஐ. முத்தூட் ஃபினான்ஸுன்றது ஒரு கேரளா பேஸ்டு கோல்டு லோன் ஃபோக்கஸ்டு என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இதோட க்ரோத் டார்கெட் ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னா, க்ரோத் ப்ரொஜெக்ஷன் இயருக்கு 15% செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 3 குவார்ட்டர்ஸ்லேயே 30%க்கு அதிகமாக பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரொஜெக்ஷனோட அதிகமாகவே அவங்களோட அவுட்புட் கொடுத்துட்டாங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சேஸ்ட்னு 2025 பேலோடு. பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டு மெஷர் த வெர்டிக்கல் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் ஆஃப் லூனார் ரிகோலித். நம்மளுக்கு இந்த சந்திராயன் 3 பார்த்தோம்னா 23 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு லேண்டட் ஆன் மூன் சவுத்து போலில் போய் லேண்ட் ஆச்சு. இந்த பிக் அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 23 ஆகஸ்ட் 2024 நேஷ்னல் ஸ்பேஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு, how many cities were initially included under Smart Cities Mission launched by Government of Indiaன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 100. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, டு டிரான்ஸ்ஃபார்ம் அர்பன் லிவிங் பை இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்னன்ஸ் அண்டு ஃபார் சோசியல் டெவலப்மெண்ட். இது எல்லாத்துலேயுமே முன்னோடியாக வைக்கணும்னு தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷனை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது செலக்ட் பண்ண சிட்டிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 100. அடுத்து, ஹூ ஓன் த உமன்ஸ் ப்ரீமியர் லீக் 2025 டைட்டில்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 வீக் பிஃபோர் CBT1 ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தியிருந்தேன். அதில் மொத்தம் நடந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக் என்னலாம், யார் வின்னர்ஸ் யார் ரன்னர்ஸ் அப்படின்னு நடத்தியிருந்தது அப்படியே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, மும்பை இந்தியன்ஸ். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்த்தோம்னா 2023
நெக்ஸ்ட்டு 2024, அடுத்து 2025, 3 வருஷம் விளாண்டுருக்காங்க. இதில் ஜெயித்தது மும்பை இந்தியன்ஸு, 2024 ஜெயித்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், 2025 ஜெயித்ததுமே மும்பை இந்தியன்ஸ் தான். இவங்க எல்லாருமே வின்னர்ஸ். இந்த 3லேயுமே ரன்னர்ஸ் ஒரே ஒருத்தங்க தான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு த டாக்கி பாஹி இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு விச் பார்த்தியன் ரூலர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோண்டோஃபென்ஸ். இதுதான் ஆன்சரு. த டாக்கி பாஹி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு புத்திஸ்ட் மொனஸ்ட்ரி இருக்கிற இடம் பாகிஸ்தானில். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா கைபர் பாக்துவான்ற இடத்துல பாகிஸ்தான் அமைஞ்சிருக்கு. அதில் மர்டான்ற பிளேஸ். இதுதான் எவிடன்ஸ் எதுக்கு அப்படின்னா கோண்டோஃபென்ஸ் இருக்கிற இடம். அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு மீனிங் பார்த்தியன் ரூலர். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விச் ஆர்டிகிள் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வாஸ் ஆடட் பை 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிகிள் 43B. நம்ம பார்ட் 4 பார்த்தோம்னா த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 36லேருந்து 51வது ஆர்டிகிள் வரைக்கும் இருக்கும். இதில் 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஆட் பண்ணது ஆர்டிகிள் 43B. இது என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் 43B. அப்போ ஆர்டிகிள் 39A இது என்ன சொல்லுதுன்னா டீல்ஸ் வித் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்டு ஃப்ரீ லீகல் எய்டு. இதுதான் 39A. ஆர்டிகிள் 48A இது எது சம்மந்தப்பட்டதுன்னா ஸ்டேட் வந்து ஹார்ட் ட்ரை பண்ணும், அதாவது ட்ரை ஹார்டர் டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட் அண்டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப். இதெல்லாம் ஆர்டிகிள் 48Aல வந்துடும். 43A அப்படின்றது இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து who among the following founded வேதாந்தா காலேஜ் இன் கல்கத்தா டு ப்ரமோட் போத் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் லேர்னிங். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜாராம் மோகன் ராய். இதுதான் ஆன்சரு. இந்த காலேஜ் ஆரம்பித்தப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தா 1825 டு ப்ரமோட். இதில் கொடுத்துருக்கிறது தான் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் லேர்னிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. இவர் இது மட்டும் இல்லாமல் நிறைய எஜுகேஷ்னல் ஒரு 2 மெயின் எஜுகேஷனுக்காண்டி நிறையா பண்ணியிருக்காரு. 2 மெயின் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் நிறுவியிருக்காரு மீன்ஸ் அது வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்து காலேஜ் ஒன்று, இன்னொன்று மகா பாத்சலா அப்படின்றது. இந்த ஹிந்து காலேஜ் வரப்பட்ட வருஷம் 1822, மகா பாத்சலா வந்தது 1825. அடுத்து which of the following combinations represent the party and constituency of Chief Minister of Jharkhand after the 2024 அசம்பிளி எலெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்டில் யார் வந்தா அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர் தான் வந்தார். அவரோட பார்ட்டி வந்து JMM. அவரோட அசம்பிளி பார்த்தோம்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நின்ன பிளேஸ் அப்படின்னா பார்ஹைட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நம்ம சிஎம்ஐ பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு சூப்பர்லேட்டிவ் பார்த்துருவோம். லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் ஆஃப் இந்தியா கண்டினியூஸாக அப்படின்னு பார்த்தோம்னா 1994 2019 வரைக்கும் ஒருத்தர் இருந்திருக்காரு.
அவர் இந்த ஸ்டேட் அப்படின்னா சிக்கிம். அவரோட கட்சி பேர் வந்து சிக்கிம் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். அவர் பேர் பவன் குமார் சாம்லிங். அடுத்து இன் நவம்பர் 2024 which day was celebrated to honor India's contribution to dairy revolution கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நேஷ்னல் மில்க் டே. எந்த டேல எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 26 இந்த டே தான். எதுக்காக அப்படின்னா இதுதான் பர்த் ஆஃப் வர்கீஸ் குரியன். அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த டேவை வந்து நேஷ்னல் மில்க் டேவாக கொண்டாடணும். இவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த டேயோட தீம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் டைரியிங் வித் ஏஐ அண்டு ஐடி. இதுதான். நெக்ஸ்ட்டு த இந்தியன் டெலிகாம் செக்டார் வாஸ் லிபரலைஸ்ட் அண்டர் விச் இயர்ஸ் டெலிகாம் பாலிசின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1994. இந்த நேஷ்னல் டெலிகாம் பாலிசி அப்படின்னு சொல்கிறது 1994 குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா அலோஸ் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் அண்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெலிகாம் செக்டார். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அதுதான் இந்த லிபரலைஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து த சபர்மதி ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆரவல்லி ஹில்ஸ் இன் ராஜஸ்தான். இங்கே தான் உருவாகுது. இங்கே உருவாகி நெக்ஸ்ட்டு ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் ஃப்ளோ ஆகி குஜராத், ராஜஸ்தான் இங்கெல்லாம் ஃப்ளோ ஆகி கடைசியில் மீட் அட் கல்ஃப் ஆஃப் கேம்பட்டில் மீட் ஆகுது இன் அரேபியன் சி. இதுதான் சபர்மதி ரிவரோட எக்ஸாக்ட் ஃப்ளோ. மேப் இருந்தால் அதை வச்சு படிச்சிருந்தீங்கனாலே போட்டுடலாம். இந்த குஜராத், ராஜஸ்தான் ஸ்டேட் வெளியே ஒட்டி போகிறதுனால இது எங்கே போய் முடியும் அப்படின்றது பார்த்தோம்னா அரேபியன் சீல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அபவுட் த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன் லான்ச் இன் 2024 கேட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உள்ளதும் தேர்டு உள்ளதும் மட்டும்தான் கரெக்டு, செகண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் டி. இது எதுக்காகன்னு பாருங்கள். இட் இன்க்ளூட்ஸ் த கிரியேஷன் ஆஃப் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் அஸ் அக்ரிஸ்டாக் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் சாயில் ஃபெர்டிலிட்டி மேப்ஸ். இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் கொண்டு வந்தது என்னென்னா அதை அக்ரிஸ்டாக் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் சாயில் ஃபெர்டிலிட்டி மேப்பை உருவாக்குறதுக்காகவும் அதை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிஸ்டாக் இருந்திருக்கு, ஆனால் அதை கம்ப்ளீட்லி மேனேஜ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. அதுக்காக இந்த மிஷன் உருவாக்கப்படலை, அதுக்காகவே கொண்டு வந்தது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தோம்னா த மிஷன் சீக்ஸ் டு ஃபெசிலிட்டேட் டிஜிட்டல் சர்வீசஸ் லைக் கிரெடிட் அண்ட் இன்சூரன்ஸ் டு ஃபார்மர்ஸ் த்ரூ அத்தன்டிகேட்டட் டேட்டா. உண்மையான டேட்டா வச்சு நம்ம ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் கிரெடிட் அண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த அக்ரிஸ்டாக்ன்றது கவர்மெண்ட் லெட் இனிஷியேட்டிவ். இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப், இந்த அக்ரிஸ்டாக் வர்றது எதுக்கு அடியில்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அது கீழே தான் வரும். அடுத்து வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் விர்ச்சுவல் மெமரி இன் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, டு எக்ஸ்டெண்ட் ரேம் கெப்பாசிட்டி பை யூஸிங் டிஸ்க் ஸ்பேஸ். அதாவது கம்ப்யூட்டரோட ரியல் மெமரியை காட்டிலும் எக்ஸ்ட்ரா மெமரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்ட் டிஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் சொல்ல வராங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்கு
எஸ்எஸ்டி, ஃப்ளாஷ் மெமரி இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக அதில் கொண்டு வர்றது தான் இந்த விர்ச்சுவல் மெமரி அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்யூஷன்ஸ் இஸ் ஸ்லைட்லி அசிடிக் டியூ டு ஹைட்ரோலிசிஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி NH4Cl தான். ஏன்னா ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸில் என்ன அப்படின்னா சால்ட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஆசிடிக் ஆர் பேசிக் சொல்யூஷன். இதுதான் ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ்ஸு. இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது HCl ப்ளஸ் NH4OH. இது ரெண்டும் தான் நம்மளுக்கு கம்பைன் ஆகி NH4Clன்னு கிடைக்கும். இப்படி கிடைக்கிறப்ப இதில் NH4 டிசால்வின் NH4ல் டிசால்வ் ஆகி ஹைட்ரோனியம் அயான்ஸோட கம்பைன் ஆகிறதுனால இந்த ஹைட்ரஜன் இருக்கிறதுனாலேயே இது என்ன ஆகுது அப்படின்னா அசிடிக் தன்மை அதிகமாக இருக்குது. அதனால தான் ஸ்லைட்லி அசிடிக் எதுன்னு போடுறோம் NH4Clன்னு. அதுவே இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே பேசிக் தான், இல்லைன்னா ஸ்லைட்லி நியூட்ரலாக வேணால் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் HClன்றது, NH4OHன்றது வீக் பேஸ், அதனால தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதே Na2CO3 அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் சோடியம் கார்பனேட், கம்ப்ளீட்லி பேசிக்கு. CH3COONA அப்படின்றது ஒரு வீக்கான பேஸ். அடுத்து அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே 2024-2025 வாட் இஸ் த கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி? இந்தியாஸ் ஜிடிபியை காட்டிலும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் R&Dக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 0.64% தான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாமே மோர் தென் 2% ஆஃப் ஜிடிபியை R&Dக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் 0.64 பண்ணியிருக்கு. அடுத்து ஹவு மெனி கண்ட்ரீஸ் வேர் எவாலுவேட்டட் இன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2025 கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 63 கண்ட்ரீஸ். அப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு தெரியணும். ஃபஸ்ட்டு இதில் யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 பிளேஸுமே தூக்கிட்டாங்க. அந்தளவுக்கு யாருமே கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கலன்னு. 4th இருந்து தான் ரேங்க் கொடுத்துருக்காங்க. 4th யாருன்னு பார்த்தோம்னா டென்மார்க், 5th நெதர்லாண்டு. இப்போ இந்தியாவோட ரேங்க் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ல. இந்தியாவோட ரேங்க் எத்தனைன்னா 10th தான் இந்தியா. பொதுவாகவே நம்மளுக்கு இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை கண்ட்ரி யார் பப்ளிஷ் பண்ணுறா, இந்தியாவோட ரேங்க், இதுதான் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆஸ் ஆஃப் April 2025 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியா UK ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஹேஸ் பீன் ஃபைனலைஸ்ட் bringing both the nations closer to conclude the dealனு கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 90%. இந்த பைலேட்ரல் ட்ரேடு இந்த 2 நேஷனுக்கும் இந்தியாவுக்கும் யூகேக்கும் பார்த்தோம்னா 2040 ஆனுவலியாக எவ்வளோ கொண்டு வரலான்னு இருக்காங்கன்னா $34.13 பில்லியன். யூரோலன்னு பார்த்தோம்னா எவ்வளோ கணக்குன்னா 25.5 பில்லியன் வரைக்கும் கொண்டு வர போகிறதா எய்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது ரிடக்ஷன் இன் டேரிஃப் எவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 90%. அடுத்து த சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 32 ஃபார் விச் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டு ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆர்டிகல் 32 இருக்குது. இதுவே ஹை கோர்ட்டுக்குன்னா ஆர்டிகல் 226. அடுத்து வாட் இஸ் த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இன் ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ் வெர்சஸ் இட்ஸ் ஸ்பிரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஃபெடரல் டிஸ்பியூட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் அட்வைசரி வைல் ஸ்பிரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் பைண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா ஃபெடரல் டிஸ்பியூட் அப்படின்னா என்ன, பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு நடுவில்
நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆர் பிட்வீன் 2 or more states. இவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாமே எதுக்கு கீழே வரும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான் கொண்டு வருவாங்க. அதான் ஆர்டிகிள் 131 படி சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ணும். அதில் சொல்லப்படுறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அட்வைசரியாக தான் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஒரு அட்வைசரியாக எடுத்து இந்த ஃபெடரல் டிஸ்பியூட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வழங்குறது அட்வைசரியாக கொடுக்குறாங்க. அதுவே விரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம்னா அது ஒரு மஸ்ட் ஃபாலோ ரூல். பைண்டிங் அப்படின்னாலே மஸ்ட் ஃபாலோ. இது எதுக்காக வர்றது? ஆர்டிகிள் 32 வரும். அதுதான் விரிட்ஸு. இதெல்லாமே கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறதுக்காக லீகல் எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட அதை மேலே பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்து அதில் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த ஆர்டிகிள் 32 நம்மளுக்கு இந்த ரைட்ஸுக்கு அகென்ஸ்டாக போகிறதுனால இது கம்பல்சரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் அண்ட் அட்வைசரி அப்படின்றாங்க ஃபெடரல் டிஸ்பியூட். அடுத்து, விச் கண்ட்ரி பிகேம் த ஃபர்ஸ்ட் இன் லேட்டின் அமெரிக்கா டு எக்ஸிட் சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இன் 2025 கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பனாமா. இது எதுனால வெளியே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அமெரிக்கன் கண்ட்ரி, ப்ரெஷர் ஃப்ரம் யூஎஸ், அதிலேருந்து வெளியே வர சொல்லி யூஎஸ்க்கும் சைனாக்கும் உள்ள ப்ராப்ளம்னால அவங்களுக்குள்ள வேற்றுமையினால் அதுலேருந்து வெளியே வர சொல்ல ப்ரெஷர் காரணமாக பனாமா வெளியே வந்துட்டாங்க. ஆனாலுமே மற்ற ஒரு சில கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் அதில் இருக்காங்க. சைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் இருக்கக்கூடிய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா வெனிசுலா, ஈக்குவேடார், பெரு, பொலிவியா, அர்ஜென்டினா, உருகுவே. இவங்க எல்லாருமே அதில் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வெளியே வந்தது பனாமா. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் அஸ்யூம்டு த சேர்மன்ஷிப் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் BOBPIGO இன் 2025 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பங்களாதேஷ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லேட்டராக இந்தியா தான் அந்த சேர்மன்ஷிப் அஸ்யூம் பண்ணதான் சொல்கிறாங்க. இந்த BOBIGO இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2003. இதோட மெம்பர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம்னா பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, இது எல்லாமே வரும். இந்த டிரான்சிஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 13th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நடந்தப்ப மால்தீவ்ஸ் நடக்கிறப்ப இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த BOPIGO இவங்க எதுக்காக இவங்க எல்லாமே மெம்பர் கண்ட்ரிஸ் ஒன்று கூடியிருக்காங்கன்னா டு யூனிக் ஃபிஷரிஸ் பாடி. கடல் வாழ்ல பக்கத்துள்ள கண்ட்ரி எல்லாமே ஒன்று சேர்த்து இவங்க எல்லாமே த ஆர்டிசன் அண்டு ஃபிஷரிஸ் மென் எல்லாத்துக்குமே அவங்களோட லிவ்லிஹுட்டையும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஒர்க்கும் அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த BOBPIGO. அடுத்து, வாட் டைப் ஆஃப் சப்பார்டினேட் கோர்ட் பிரைமர்லி ஹேண்டில்ஸ் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் அண்டு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிவில் கோர்ட். அவங்க தாமே இந்த மாதிரி எல்லாமே டீல் பண்ணுவாங்க. எது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு, கான்ட்ராக்ட் டிஸ்பியூட்டு, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே சிவில் கோர்ட் பார்ப்பாங்க. கிரிமினல் கோர்ட் எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வயலேஷன் ஆஃப் கிரிமினல் லா, அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக், இது எல்லாமே வரக்கூடியது கிரிமினல் கோர்ட் டீல் பண்ணுறது. ரெவன்யூ கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லேண்ட் ரெவன்யூ மேட்டர்ஸ் அண்டு அதர் ரெவன்யூ மேட்டர்ஸ் எல்லாமே இவங்க டீல் பண்ணுவாங்க. இதில் கலெக்டர், தாசில்தார் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஹெட் யார் இருப்பாங்கன்னா போர்ட் ஆஃப் ரெவன்யூ மெம்பர்ஸ், அவங்க தான் ஹெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி கோர்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஃபேமிலி கோர்ட் பொதுவாக எதுக்காக? ஃபேமிலி மேட்டர்ஸ் லைக் டைவர்ஸ்,
சைல்டு கேர் அண்ட் அடாப்ஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொண்டு போய் பார்க்கக்கூடியது ஃபேமிலி கோர்ட்டில். அடுத்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்லைடு மாஸ்டர் இன் பவர் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்லைடு மாஸ்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டெம்ப்ளேட், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆக்ட் ஆகும் ஃபார் ஆல் ஸ்லைட்ஸ். இப்படி ஆக்ட் ஆகிறதுனால நம்ம ஒன் பிளேஸில் சேஞ்ச் பண்ணாலே, ஒன் பிளேஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஹேப்பன்ஸ் சேஞ்ச் அட் ஆல் பிளேசஸ். நம்ம மொபைல்லலாம் பார்த்துருப்போம், சின்னதாக ஒரு நிறைய ஃபாண்ட்ஸாக இருக்குது, ஒரு இடத்துல நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது மொத்தமாக எல்லாத்துலேயும் மாறும்ல, அந்த மாதிரி தான் ஸ்லைடு மாஸ்டர் பவர் பாயிண்டில். இது ஒரு சென்ட்ரலைஸ்டு டிசைன் கண்ட்ரோல். இதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆன்சரை. ஆப்ஷன் ஏ தான். டு அப்ளை கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட்டிங் ஃபாண்ட்ஸ் அண்ட் லே அவுட் டு ஆல் ஸ்லைட்ஸ். அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் known for promoting intercaste and interreligious marriages through legislation. இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர்ரிலிஜியன் மேரேஜ்லாம் கொண்டு வரப்பட்டது யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். இவர்னால தான். இவர் என்ன பண்ணார், சதியை அபாலிஷ் பண்ணார். எந்த இயர்? 1829 அபாலிஷ் பண்ணார். இவர் வேறு என்னெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்ம சமாஜ் அதோட ஃபவுண்டரும் இவர் தான். அது ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் 1828. இவர் ஒரு சோசியல் ரிஃபார்மர், உமன் அண்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காரு. அன்னி பெசன்ட் அண்டு பண்டித ராமபாய், இவங்க 2 பேர் பார்த்தோம்னா இவங்களுமே சோசியல் ரிஃபார்மர்ஸ் தான். உமன்ஸ் ரைட்டு அண்டு எஜுகேஷனுக்காக இவங்களுமே நிறையா பாடுபட்டுருக்காங்க. சர் சயீத் அகமது கான், இவர் யாருன்னா முஸ்லீம் ரிஃபார்மர், ஃபவுண்டர் ஆஃப் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. இவர் தான் சயீத் அகமது கான். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.